எதிர்பாராத இடத்துல எதிர்பார்க்காம நமக்கு கிடைக்கக்கூடிய நட்புக்கும் அன்புக்கும் ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு படம் தான் சின்ன சின்ன ஆசை. தஞ்சாவூரை சேர்ந்த மதுபாலா ஒரு குரூப்போட வாரணாசிக்கு ஒரு டிவோஷனல் ட்ரிப் போறாங்க. அங்க போன இடத்துல வந்த குரூப்ல இருந்து அவங்க தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. கையில பைசாவும் இல்லாம போனும் இல்லாம மொழி தெரியாத அந்த ஊர்ல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கும் பொழுது கேரளாவை சேர்ந்த இந்திரன்ஸ் அங்க வரார். வாரணாசி அவருக்கு நல்ல பழக்கம் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய இடங்களை அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் மதுபாலாவுக்கு ஹெல்ப் பண்ண அவர் முயற்சி பண்றார். எந்த குரூப்ல இருந்து அவங்க பிரிஞ்சு வந்தாங்களோ அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறது. அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தான் இந்த மொத்த படமும். கதை அப்படின்னு எதுவும் இல்லாம அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல் மூலமா அவங்க 2 பேருடைய பின்னணியும் சொல்லப்படுது. வாரணாசி நகர தெருக்கல்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அங்க இருக்கக்கூடிய வீட்டு திண்ணைகள்ல உட்கார்றாங்க. சின்ன சின்ன கடைகள்ல உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுறாங்க. இப்படி படம் முழுக்க இவங்க 2 பேர் மட்டும்தான் பிரதான கதாபாத்திரங்களா சொல்லப்படுறாங்க. இவங்க 2 பேரை தவிர்த்து பின்னாடி ஒலிக்கிற மெல்லிய இசையும் வாரணாசியுடைய அழகையும் அழுக்கையும் சொல்ற சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு முக்கியமான 2 கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லப்படாத அன்பும் காட்டப்படாத காதலும் ஒரு மிகப்பெரிய வலியை தரும் அப்படிங்கிறத இந்த படம் அழுத்தமா சொல்லுது. ஒரு ஸ்லோ பர்ன் மூவியா இது இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். டைம் கிடைக்கும் போது பாருங்க.